Hi friends, welcome to Foodies channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சாஃப்ட்டான ஆப்பம் எப்படி பண்றதுன்னு. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த கப்பில் இன்னைக்கு 4 கப் அரிசி எடுத்துர்க்கேன். உங்க கையில என்ன கப்போ டம்ளரோ எது இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம். 4 கப் எடுத்து இத நல்லா கழுவி நான் இன்னைக்கு ஊற வைக்க போறேன். 5 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்பதான் அரிசி நல்லா ஊறி வரும் நமக்கு. நல்லா தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சு 5 மணி நேரம் ஆச்சு. நம்ம இதை எடுத்து தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு இதில் நம்ம ஃபஸ்ட் என்ன சேர்க்க போறோம்னா சாப்பாடு சேர்க்க போகிறேன். இந்த அதே நம்ம அரிசி அளந்த அதே கப்புக்கு 1.5 கப்பு சாப்பாடு, 1.5 கப்பு துருவின தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அளவளவாக அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்றா போட்டேன்னா அரைக்க முடியாது, பாதி பாதியாக போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி பத்தலைன்னா அப்புறம் ஊற்றிக்கலாம், இப்போ கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பாதி அரைஞ்சோடனே நம்ம இதில் 1 ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்க்க போகிறேன். 1 ஸ்பூன் ஈஸ்ட்டு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீனி சேர்க்க போகிறேன். ஜீனி போட்டேன்னா இனிப்பாலாம் இருக்காது, நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு இந்த மாதிரி சேர்க்கிறது. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்செடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதில் இப்போது தேவையான அளவுக்கு உப்பை போட்டு இப்போவே நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மாவு ஒரு மூடி போட்டு 6 மணி நேரம் நல்லா பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. நல்லா நம்ம இது கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஈஸ்ட்டு சேர்த்தெல்லாம் மாவு நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு பொங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். இந்த ஸ்டில் தேவைன்னா மட்டும் உப்பு சேர்த்துக்கங்க. இந்த நம்ம ஒரு ஆப்போசிட்டில் ஊற்றி எடுத்துக்கலாம். ஆப்போசிட்டு சூடானது இந்த மாதிரி ஒரு தவி மட்டும் மாவை ஊற்றி இந்த மாதிரி ஃபுல்லாக வர்ற மாதிரி சுற்றிக்கங்க. சுற்றி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். சீக்கிரமே ஆப்பம் வந்துடும் நம்மளுக்கு. இப்போது ஆப்பம் வந்துருச்சு. நல்லா சாஃப்டான ஆப்பம் கிடச்சிருக்கு பாருங்கள். அடுத்து இன்னொரு ஆப்பத்தையும் ஊற்றிடலாம். அது ஒரு பூ மாதிரி டிசைனில் நான் இன்றைக்கி ஊற்ற போகிறேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணாலும் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஆப்பம் எல்லாமே வந்துருச்சு. அடுத்து நான் இதுக்கு ஒரு சட்னி பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், துருவி எடுத்து வச்சுருக்கேன். நான் அதோட வெங்காயம் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி ஊற்ற வேணாம், சும்மா ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம இதை தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு போட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவே இதில் சேர்த்துக்கலாம். மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இது ஆப்பத்துக்கு நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு சட்னியாக இருக்கும். இப்போ நம்ம சட்னியும் ரெடி ஆயிடுச்சு, ஆப்பமும் ரெடி ஆயிடுச்சு. எல்லா ஆப்பமுமே நம்மளுக்கு நல்ல சாஃப்டாகவே வந்திருக்கு. இதே நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பமே வீட்டில் செஞ்சிடலாம். இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம்.